Decode the world unfiltered. Participating in Operation Epic Fury. Iran will not have a nuclear weapon, and we're going to get the dust back. All of their original leaders' death. உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த அமெரிக்கா ஈரான் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. கத்தார் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளோட தீவிர மத்தியஸ்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சியினுடைய விளைவாகவும் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எட்டப்பட்டிருக்கிறது. லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகள் அதேபோல் வான்வழி தாக்குதல்கள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்த உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தினுடைய மிக முக்கியமான பாதை இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஹார்மோஸ் நீரிணை, அது மீண்டும் திறக்கப்படுகிறது. அடுத்த 30 நாட்களில் அங்கே இருக்கக்கூடிய கடல் கன்னிவெடிகளை அகற்றி கப்பல் போக்குவரத்தை சீரமைக்கிறதுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஈரானிய துறைமுகங்கள் மேலே அமெரிக்கா விதித்திருந்த கடற்படை முற்றுகையை உடனடியாக வாபஸ் பெறத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். ஷிப்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்டார்ட் யுவர் என்ஜின்ஸ் லெட் த ஆயில் ஃப்ளோ அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதுக்கு முன்னாடி 24 மணி நேரங்கள் உலகமே மூச்சடக்கி கவனித்த மிக கடுமையான திக் நிமிடங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தைகள், இன்னொரு பக்கம் இராணுவ தாக்குதல்கள் அப்படின்னு ரெண்டும் ஒரே நேரத்தில் அரங்கேறிச்சு. தோஹாவில் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் தூதர்கள் முன்னிலையில் அமெரிக்க ஈரான் பிரதிநிதிகள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்கள் இறுதி செய்யப்படுற வரைக்கும் அந்த நிலையை எட்டக்கூடிய அதே தருணத்தில் இஸ்ரேல் இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னா லெபனான் தலைநகர் பெய்ரூட் மேலே மிக கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்துகிறாங்க. லெபனான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதை தெரிஞ்ச உடனேயே ஈரானிய தூதர்கள் பேச்சுவார்த்தையை விட்டுட்டு வெளியேறப்போவதாக எச்சரித்தாங்க. ஈரான் இராணுவம் இஸ்ரேலை நோக்கி தங்களுடைய ஏவுகணைகளை ஏவ தயார்படுத்தியது. இதனால் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு பதிலாக போர் தீவிரமடையக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. இதெல்லாமே கடைசி 24 மணி நேரத்தில் நடந்துட்டு இருக்குது. சூழ்நிலை கைமீறி போகிறத உணர்ந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா நள்ளிரவில் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிடுறாரு. பேச்சுவார்த்தையை கெடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் தன்னிச்சையாக செயல்படுவதை கடுமையாக கண்டித்த ட்ரம்ப் லெபனானில் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குறார். அதுக்கு பிறகு லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் அப்படின்னும் இந்த ஒப்பந்தம் லெபனானுடைய எல்லை பகுதிக்கும் பொருந்தும் அப்படின்னும் ஈரானுக்கு அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து கத்தாரில் வெளியுறவு அமைச்சக வளாகத்தில் 2 நாட்டு பிரதிநிதிகளும் தனித்தனி அறைகளில் அமர வைக்கப்பட்டு விடிய இந்த ப்ராக்சி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றுறதுக்கு 3 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய தரப்பாக இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா நீரிணையை உடனே திறக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாங்க. இறுதியில் 30 நாட்களுக்குள்ள கன்னிவெடிகள் அகற்றப்பட்டு சீரமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சமரச புள்ளியில் 2 தரப்பும் இறங்கி வந்துச்சு. ஈரானுடைய அணு உலைகளில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை எப்படி வீரியம் குறைப்பது அப்படிங்கிறதுல தான் அதிகாலை 4 மணி வரைக்கும் விவாதங்கள் நீடிச்சது. சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய நேரடி மேற்பார்வைக்கு ஈரான் இறுதியாக சம்மதம் தெரிவிச்சிச்சு. அனைத்து முட்டுக்கட்டைகளும் உடைக்கப்பட்டு 2 தரப்பும் ஒப்பந்தத்தின் இறுதி வரைவுக்கு இப்போ பச்சை கொடி காட்டியிருக்கிறாங்க. 100 நாட்களுக்கு மேலாக உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த கச்சா எண்ணெய் விலையை உச்சத்துக்கு கொண்டு சென்ற ஒரு போர் இது. இந்த 14 மணி நேர பரபரப்பான ராஜதந்திர போராட்டத்தின் மூலமாக இந்த போர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த அமைதி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்கள ரீதியாக யாருக்கும் நேரடி வெற்றி இல்லை அப்படிங்கிறதா தற்போதைய உலக அரசியல் வல்லுநருடைய கணிப்பாக இருக்குது. ஏன்னா இது 2 தரப்பும் தங்களுடைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக இறங்கி வந்து செய்து கொண்ட ஒரு காம்ப்ரமைஸ் டீல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த ஒப்பந்தம் மூலமாக 2 நாடுகளும் தங்களுக்கு தேவையான சில முக்கியமான ராஜதந்திர நகர்வுகளில் தற்காலிக வெற்றியையும் பெற்றிருக்கிறாங்க. உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த ஹார்மோஸ் நீரிணையை எந்தவித கட்டணமும் இல்லாமல் மீண்டும் திறக்க வச்சது அமெரிக்காவுடைய பெரிய ராஜதந்திர வெற்றி. அதை ட்ரம்ப் தனக்கான வெற்றியாக கிளைம் பண்ணுறாரு. இது மூலமாக கச்சா எண்ணெய் விலை சரிந்து அமெரிக்காவுடைய பணவீக்கமும் கட்டுக்குள்ளே வரும். தன்னுடைய 80வது பிறந்த நாளில் ஒப்பந்தத்தை முடித்து காட்டியதன் மூலமாக என்னால் மட்டுமே உலகப் போர்களை நிறுத்த முடியும் அப்படிங்கிற தன்னுடைய அரசியல் பிம்பத்தை அதிபர் ட்ரம்ப் பலப்படுத்தியிருக்கிறார்.
அமெரிக்கா விதிச்சிருந்த கடுமையான கடற்படை முற்றுகை இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லை, பொருளாதார தடைகள் இதெல்லாம் விலக்கப்படுறதுனால ஈரானிய துறைமுகங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். ஈரானுடைய முக்கிய துறைமுகங்களான பந்தர் அப்பாஸ், அதே போல் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் ஐலாண்டு இதெல்லாம் திறக்கப்பட இருக்கிறதுனால உலக சந்தைக்கு ஈரானுடைய கச்சா எண்ணெய் அதே போல் LNG விநியோகம் இது தடையில்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஹார்மோஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் போரின் போதே பாதுகாப்பு தேடி ஹார்மோஸ் மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முதல்ல அந்த பகுதியை விட்டு வெளியேறணும். பழைய கப்பல்கள் வெளியேறிய பிறகு தான் புதிய கப்பல்கள் துறைமுகங்களை நோக்கி வர முடியும். கடல் வழித்தடத்தில் ஏற்படக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கு இல்லையா, இதை சீரமைக்கிறதுக்கு 2-3 வாரங்கள் தேவைப்படும் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருந்த ஈரானுடைய சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி அது விடுவிக்கப்பட இருக்குது. இது ஈரானுடைய சரிந்த பொருளாதாரத்திற்கு இந்த பணம் மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் செய்யறதுக்கு அமெரிக்காவை ஒப்புக்கொள்ள வைத்ததன் மூலமாக ஈரான் தன்னுடைய நட்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை முழுமையான அழிவிலிருந்து காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஈரானிய அரசு ஊடகங்கள் இதனை தங்களுடைய பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியாக பார்த்தா இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானை முற்றிலுமாக ஒடுக்க நினைச்சது இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேலோட திட்டங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறி இருக்கு. ஈரானை முடக்குவதன் மூலமாக அதன் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புகளை முற்றிலும் துடைத்தெறிய இஸ்ரேல் திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக லெபனான் எல்லை உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அமைப்புகள் தங்களை மீண்டும் பலப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இஸ்ரேல் எப்போவுமே ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக காட்டி அதன் மீது கடுமையான சர்வதேச தடைகளை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னே விரும்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய சொந்த பொருளாதார நலன்களுக்காகவும் ஹார்மோஸ் நீரிணையை திறக்கவும் ஈரானோட நேரடியாக உடன்படிக்கைகளுக்கு சம்மதிச்சதுங்கிறது இஸ்ரேலுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. இஸ்ரேலுடைய தீவிர வலதுசாரி அமைச்சர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த ஒப்பந்தத்திற்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஈரானை அதனுடைய அணுசக்தி இலக்குகளை அடையிறதுக்கு முன்னாடியே ஒழிக்க கிடைச்ச நல்ல வாய்ப்பை அமெரிக்கா தடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் ஊடகங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அங்கே விவாதங்களும் இதுதான் எழுந்திருக்கு. இப்போ போர்க்களத்தில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தினாலும் அமெரிக்கா தன்னுடைய சொந்த நலனுக்காக இஸ்ரேலோட பிடிவாதத்தை பொருட்படுத்தாமல் ஈரானோட கைகோத்திருக்கு. இதனால் பிராந்திய அரசியலில் இஸ்ரேலுடைய வியூகம் இருக்கு இல்லையா, அதுக்கு தற்போதைக்கு ஒரு பலத்த அடி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போரின் தொடக்கத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் முஸ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பல காணொலிகளில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம். போர் தொடங்கியதிலிருந்து அவர் பொதுவெளியில் தோன்றவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. ஆனால் அவர்கிட்டேருந்து ரகசியமாக பெறப்பட்ட இறுதி ஒப்புதலின் பேரில் தான் ஈரானிய தூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஈரானிய செய்தி நிறுவனம் மேர் அப்படிங்கிற நிறுவனம் அது கசிய விட்டிருக்கக்கூடிய 14 அம்ச ரகசிய குறிப்புகளின்படி இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை அடுத்த 60 நாட்களில் சுவிட்சர்லாண்டில் அதிகாரப்பூர்வமாக தொடர இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வர வேண்டும் என்பதற்காகவே வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருந்த ஈரானுடைய $24 பில்லியன் சொத்துக்களில் பாதி தொகையை பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே அட்வான்ஸாக விடுவிக்கிறதுக்கு அமெரிக்கா சம்மதிச்சிருக்கு. கடந்த 3 மாதங்களாக மத்திய கிழக்கில் நடந்த இந்த போர் அப்படிங்கிறது உலக வரலாற்றிலேயே கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட மிக மோசமான விநியோக தடை. இப்போ நம்மளும் அதனால் பாதிக்கப்பட்டோம், பல உலக நாடுகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடி கப்பல்களை சிறப்பிடிச்சுது. அதுக்கு பதிலடியாக அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டாங்க. நேற்று உடன்பாடு எட்டப்படும் அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு இல்லையா, அடுத்த சில நிமிடங்கள்லேயே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 4% மேலே குறைஞ்சு உலக பொருளாதார வல்லுநர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, என்ரிச்ட் யுரேனியம், அதை என்ன செய்கிறது அப்படிங்கிற முட்டுக்கட்டைக்கு ஒரு சுவாரஸ்யமான தீர்வு காணப்பட்டிருப்பதா தகவல்கள் வருகின்றன. ஈரானுடைய அணு உலைகளில் இருக்கக்கூடிய ஆபத்தான யுரேனியம் முழுதையும் பாதுகாப்பாக தன்னுடைய நாட்டுக்கு எடுத்து செல்றதுக்கு ரஷ்யா முன் வந்திருக்கிறது. இதுக்கு அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டிருப்பதா தெரியுது. 100 நாட்களை தாண்டி நீடித்த இந்த அமெரிக்க ஈரான் நேரடி மோதல்ங்கிறது 2 தரப்பிலும், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் பேரழிவுகளையும் ஈடுகட்ட முடியாத மனித மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தி இருக்குன்னா
அது மிக இல்லை. அமெரிக்காவுடைய அதிநவீன பதுங்குக்குழி அழிப்பு குண்டுகள், பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் நம்ம விரிவாக நிறைய பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வான்வழி தாக்குதல்களால் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையை சார்ந்த 15,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் தளபதிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. லெபனான், சிரியா மற்றும் ஈரானுடைய கடலோர பகுதியில் நடந்த போர்னால 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. இஸ்ரேல், ஈரான் என இந்த 2 நாடுகளும் தங்களுடைய அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தியதனால மத்திய கிழக்கில் உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாகி இருக்கின்றன. ஈரானுடைய நத்தான்ஸ் உள்ளிட்ட முக்கியமான அணு ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு இல்லையா, அதேபோல் ஏவுகணை ஏவுதளங்கள், அப்புறம் பந்தர் அப்பாஸ் துறைமுக உட்கட்டமைப்புகள், இதெல்லாம் அமெரிக்க தாக்குதல்களால் 60% வரைக்கும் சேதமடைஞ்சிருக்கு. ஹார்முஸ் நீரிணையில் நடந்த கடற்போர், அதேபோல் ஈரானுடைய நீர்மூழ்கி குண்டுகளால் அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய 3 போர்க்கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் பல ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் பலத்த சேதமடைஞ்சிருக்கின்றன. இந்த போர் உலக பொருளாதாரத்தை மந்த நிலையின் விளிம்புக்கு கொண்டு போச்சு. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% மேலே பங்களிக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணை ஈரான் மூடியதாலையும் அமெரிக்கா விதித்த இரட்டை முற்றுகையாலையும் உலகளாவிய கடல்வழி வர்த்தகத்தில் மட்டும் $1 ட்ரில்லியன் இழந்திருக்கிறது. இன்சூரன்ஸ் கட்டணங்கள் 500% வரைக்கும் உயர்ந்ததுனால நூற்றுக்கணக்கான வணிக கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டியிருந்துச்சு. இதனால் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் நாளொன்றுக்கு மில்லியன் கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. போர் உச்சத்தில் இருந்தபோது கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு 110 தாண்டியது. இதனால் இந்தியா, ஐரோப்பிய நாடுகள் கடுமையான பணவீக்கத்தை, இன்ஃப்ளேஷனில் இருக்கு இல்லையா, அதை எதிர்கொண்டுச்சு. பெட்ரோல், டீசல் விலை உள்நாடுகளில் கணிசமாக உயர்ந்திருக்கு. இந்த போரில் நேரடியாக பங்கேற்காத போதிலும் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை சந்தித்தது அரபு நாடுகள் தான். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், ஓமன், பஹ்ரைன், அதேபோல் ஈராக், இந்த நாடுகள் சந்தித்த இழப்புகள் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்த பிராந்தியத்தினுடைய எக்கனாமிக் மாடலையே உலுக்கியிருக்கு. அரபு நாடுகளுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி சுமார் 16 லட்சம் கோடி ரூபாய் சரிவை சந்தித்திருக்கு. வளைகுடா நாடுகள் வெளிநாட்டினருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் எப்போதும் பாதுகாப்பான புகலிடம் அப்படிங்கிற நீண்டகால உலகளாவிய பிம்பம் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த இமேஜ் அது இந்த 3 மாதங்களில் சுக்குநூறாக போச்சு. மத்திய கிழக்கு வான்பரப்பு முழுமையாக மூடப்பட்டதுனால சர்வதேச விமான நிறுவனங்கள் மாற்று பாதைகளை பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு. இதனால் எரிபொருள் செலவு அதிகரித்து உலக அளவில் விமான கட்டணங்கள் 40% வரைக்கும் உயர்ந்தது. இந்த போர் காட்டியிருக்கக்கூடிய பாடம் அப்படின்னா, நவீன உலகில் ஒரு பிராந்திய போர் அப்படிங்கிறது அந்த 2 நாடுகளை மட்டுமே பாதிக்கிறது இல்லை, அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பையே உடைச்சிடும் அப்படிங்கிறதா இந்த போர் நமக்கு உணர்த்துது. தற்போது எட்டப்பட்டிருக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தம் இந்த மாபெரும் இழப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அவசியமான நகர்வாகவே பார்க்கப்படுது. உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையில் இது வரலாற்றின் மிகப்பெரிய போர் அல்ல, ஆனால் மிக குறுகிய காலத்தில் உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பை தாக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கியிருக்கக்கூடிய மிக உக்கிரமான நவீன போர் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.